இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான கதை. ஒரு இடத்துக்கும் அதோட அடையாளத்துக்கும் இருக்கிற பந்தத்தை பத்தி நாமளும் சேர்ந்து புரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடம் வெறும் நிலமா இல்லாம எப்போ உங்களுக்கு இது நம்ம வீடுங்கிற உணர்வை கொடுக்குது? இது நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு கேள்வி தானே. இந்த கேள்விதான் நம்ம கதையோட ஆரம்ப புள்ளி. தமிழ்நாட்டுல ஒரு சின்ன பையன் ரொம்ப இயல்பா அவங்க பாட்டி கிட்ட போய் கேக்குறான், பாட்டி, நம்ம நிலத்துல அப்படி என்னதான் ஸ்பெஷல்? ஆனா அந்த பாட்டியோட பதில் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க வார்த்தையால எதுவும் சொல்லல. அதுக்கு பதிலா குனிஞ்சு ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி அந்த பையன் கையில வச்சாங்க. இதுதான் ஒரு பெரிய விளக்கத்தோட முதல் படி. சரி, இப்போ அந்த பாட்டி கொடுத்த பதிலுக்குள்ள என்னென்ன அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல அந்த மண்ணும் அதுக்குள்ள இருக்கிற வியர்வையும். இந்த பாட்டி திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வரி இதுதான். இது வெறும் மண் இல்ல. அப்போ இது வேற என்ன? வாங்க பார்க்கலாம். முதல்ல இதுக்குள்ள இருக்கிறது விவசாயிகளோட வியர்வை. அதாவது இந்த மண் பல தலைமுறையா நம்ம முன்னோர்கள் சிந்தின வியர்வையால உருவானது. அவங்களோட கடின உழைப்பு தான் இந்த நிலத்தை வளமாக்கிச்சு. சொல்ல போனா இது அவங்க வாழ்வாதாரத்தோட கதை. அடுத்து ரெண்டாவது அர்த்தத்துக்கு போலாம். இந்த மண் தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். அந்த மண்ணுல விவசாயிகளோட வியர்வை மட்டும் இல்ல, பாட்டி அடுத்து சொன்ன விஷயம் இதுக்குள்ள பெரிய பெரிய அரசர்களோட கால் தடங்களும் பதிஞ்சிருக்குன்னு. அரசர்களோட காலடிகள்னா என்ன அர்த்தம்? இந்த நிலம் ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரி. பல நூற்றாண்டுகளா இந்த மண்ணை ஆண்ட மன்னர்கள், அவங்களோட பெருமைகள், அவங்க விட்டுட்டு போன கலாச்சாரம், பாரம்பரியம்னு எல்லாத்தையும் இது ஞாபகம் வச்சிருக்கு. இது வெறும் மண் இல்ல, இது காலத்தோட ஒரு சாட்சி. இப்போ நாம கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். இந்த மண்ணோட பின்னி பிணைஞ்சிருக்கிற நம்ம கலாச்சார அடையாளம். பாட்டியோட விளக்கத்தோட உச்சக்கட்டமே இதுதாங்க. வெறும் மண்ணா இருந்தத ஒரு ஒட்டுமொத்த இனத்தோட பெருமையோட இணைக்கிறாங்க. இங்கதான் விஷயத்தோட மையமே இருக்கு. இந்த மண் வெறும் உழைப்பையும் வரலாற்றையும் மட்டும் சுமக்கல. இது நம்ம எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற தமிழ் மொழியோட, தமிழ் மக்களோட ஒரு கூட்டு பெருமை. நம்ம அடையாளத்தோட ஆன்மாவே இந்த மண்ணுதான். இப்போ இந்த மூணு விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அந்த சின்ன பையன் கடைசியா என்னதான் புரிஞ்சுக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாத்தீங்களா? சாதாரணமா கண்ணுக்கு தெரியற மண்ணு தான் ஆரம்பம். அதோட மனுஷனோட உழைப்பு, அதாவது வியர்வை சேருது. அப்புறம் வரலாறு, அதாவது காலடிகள் பதியுது. கடைசியா அதோட நம்ம அடையாளம், நம்ம பெருமிதம் கலக்குது. இதெல்லாம் சேரும் போது அது வெறும் மண்ணா இல்லாம ஒரு உணர்வா மாறிடுது. ஒரு பக்கம் பார்த்தா தமிழ்நாடுங்கிறது ஒரு புவியியல் அமைப்பு, வரைபடத்துல இருக்கிற ஒரு இடம், வெறும் மண்ணு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அது நம்ம வரலாறு, நம்ம அடையாளம், நம்ம வீடு. அது வெறும் இடம் இல்ல, அது ஒரு உணர்வு. கடைசியா அந்த பையனுக்கு முழுசா புரிஞ்சிடுச்சு. தமிழ்நாடுங்கிறது வெறும் மேப்ல குறிக்கிற ஒரு இடம் இல்ல, அது ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்கிற ஒரு உணர்வு. சரி, இப்போ இந்த கேள்வியும் உங்ககிட்டயே கேக்குறேன். நீங்க வாழ்ற நிலம் உங்களுடைய மண். அதுக்குள்ள என்னென்ன கதைகள் ஒளிஞ்சிருக்குன்னு இப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.